வணக்கம் சார். வணக்கம். நாளைக்கு சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க. அதில் உங்களோட டிஎன்ஏ மெத்தடில் உங்களோட பார்வை எப்படி இருக்குது சந்திர கிரகணத்தை பற்றி? இல்லை, சந்திர கிரகணத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், இரு முக்கிய நிகழ்வுகள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எல்லா மீடியாவிலையும் எல்லா டிவிலையும் அதை பற்றின தகவல் இந்த நாளில் ஆரம்பிக்குது, இந்த டைமில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல தகவல்கள் கொடுப்பாங்க. இதில் இரண்டு தரப்பு நபர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை அது சார்ந்து பதிவு செய்வாங்க. ஒன்று ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து தகவல்களை, சூரிய கிரகணம் சம்பந்தப்பட்ட சந்திர கிரகணம் சம்பந்தப்பட்ட தகவல்களை பகிரக்கூடிய நபர்கள். ரெண்டாவது கேட்டகரி அறிவியல் உலகம். அறிவியல் உலகம் சேட்டலைட் மூலியமாகவோ அல்லது பல தொழில்நுட்பங்கள் மூலியமாகவோ சூரிய கிரகணம் எப்போ வரும், சந்திர கிரகணம் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அதை அறிவிப்பாக கொடுப்பாங்க, அதை வெளியிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இந்த ரெண்டு பத்தின ரகசியத்தையும் இதை ஜாதகத்தை வச்சு மக்களே எப்படி ஒரு வருஷத்துக்கு எப்ப சந்திர கிரகணம் வரும், எப்ப சூரிய கிரகணம் வரும் அப்படின்றத டிஃபால்ட்டா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஒரு நாள் அறிவிக்கிறாங்களா? ஓகே, அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாளினுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அடுத்தடுத்த வருஷம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எப்போ வரும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்களே கணிச்சிட முடியும். நீங்களே இந்த டைம்ன்றதை மார்க் பண்ணிட முடியும். அதுக்கான ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. சந்திர கிரகணம் வரும் பொழுது சூரியனும் சந்திரனும் 7 கேடு இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா 180 டிகிரி சூரியனும் சந்திரனும் 7 கேடு இருப்பாங்க. நடுவில் பூமி இருக்கும். அதுதான் பௌர்ணமி இல்லையா? ஆனா மாசம் இந்த நிகழ்வு நடக்குது. சூரியனும் சந்திரனும் கரெக்டா 180 டிகிரி 7க்கு 7 இருக்கும் பொழுது பௌர்ணமி வருது. ஆனா எல்லா மாசமும் சந்திர கிரகணம் வர்றது கிடையாது. சந்திர கிரகணம் வரும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சூரியனும் சந்திரனும் 7க்கு 7 இருக்குது இல்லையா கட்டத்துல, நடுவுல பூமி இருக்குது. அப்போ 7க்கு 7 இருக்கக்கூடிய இந்த சூரியனும் சந்திரன் கூட ராகுவும் கேதுவும் இருக்கும். எய்தர் சூரியனோட ராகு கேது, அப்படி இல்லைன்னா சந்திரனோட ராகு கேது. சந்திரனோட ராகு இருந்துச்சுன்னா சூரியனோட கேது, சூரியனோட ராகு இருந்துச்சுன்னா சந்திரனோட கேது. அப்படி சூரியனோட ராகு அல்லது கேது, சந்திரனோட ராகு அல்லது கேது இருந்து சந்திரனும் சூரியனும் சரியா நேர்கோட்டுல 180 டிகிரி 7க்கு 7 மீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் சந்திர கிரகணம். சரி, சூரிய கிரகணத்தை முன்னக்கூட்டியே நாமளே நம்மளுடைய அந்த ஆப் வச்சு கோச்சார ஜாதகத்தை வச்சு எப்படி கணிக்கலாம், எப்ப வரும்ன்றத துல்லியமா எப்படி கணிக்கலாம் அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டுல ஒரே டிகிரியில 0 டிகிரியில சேர்ந்து இருக்கிற நாள் நேரம் வரும் இல்லையா, அது அமாவாசை. ஓகே, அது எல்லா மாசமும் வரும். ஒவ்வொரு மாசமும் சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டுல ஒரு நாள் அந்த அமாவாசை திதியில ஒரே நேர்கோட்டுல கரெக்டா ஒரே 0 டிகிரியில ஒன்றிணையும். ஓகே, ஆனா சூரிய கிரகணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில இணைஞ்சு இருக்கிற அந்த நேரம் ராகுவும் கேதுவும் 7க்கு 7 இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சூரிய கிரகணம். சூரியனும் சந்திரனும் 7க்கு 7 இருந்து ராகுவும் கேதுவும் அது கூட இணைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது சந்திர கிரகணம். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 3000 இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஐந்திரம் என்கின்ற இந்த பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய இயற்பெயர் ஐந்திரம். அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னென்ன வருஷம் இந்தந்த நாள் இந்தந்த நேரத்துல இந்த ராகு கேதுன்ற வெட்டு புள்ளிகளை சந்திக்கும் பொழுது கிரகணம் ஏற்படும் அப்படின்றத எந்த விதமான ஒரு கருவியோ தொழில்நுட்பமோ செயற்கைக்கோளோ தொலைநோக்கு கருவியோ எதுவுமே இல்லாம அவ்வளவு துல்லியமாக நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வாறு கணித்து வைத்தார்கள். ராகு கேது அப்படின்றத சாயா கிரகணம் சொல்லுவாங்க. ராகு கேது கிரகமே இல்லை, வெறும் நிழல்னு சொல்றாங்க. அப்ப இந்த ராகு கேதுன்ற வெட்டு புள்ளிய கரெக்டா இந்த சூரிய கிரகணத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கும் தொடர்பு படுத்தி இவங்க எப்படி கணிச்சு வச்சாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது போன்று பல ஆச்சரியமான தகவல்கள் உங்களுக்கு விரைவில் அடுத்தடுத்து வரும். நன்றி.